கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, மிதுனத்துலேருந்து குரு உங்கள் ராசியில் தான் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கா. அப்போ உங்களுக்கு சுயஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா. அப்படிங்கும்போது என்ன கடகராசி அன்பர்கள், நான் ஆல்ரெடி ரொம்ப அன்பான பர்சனாலிட்டி, ரொம்ப அழகானவங்க, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லவ்வபிளான பர்சனாலிட்டிஸ், ஃபேமிலி ஓரியன்ட், டிபெண்ட் ராசி, இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் குரு சுயஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது என்ன சொல்லுவான், என்ன பண்ணுவான், அது மேலே குருனோட விசேஷ பார்வை இருக்குது இல்லைங்களா, 5, 7, 9 அந்த பார்வை உங்களுக்கு என்ன பாவத்தில் இருக்குன்னா, இது உங்கள் சுயஸ்தானத்தில் இருக்கா. அப்போ 5, 7, 9 அப்போ 5ஆம் பாவம் அப்படின்னு மேலே குருனோட பார்வை 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் குருனோட பார்வை. ஏதோ ஒரு விதத்தில் நான் செய்கிற வேலையெல்லாமே வந்து முறை சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாதுங்க. முறை ட்ரை பண்ணுறேன், 2வது முறை ட்ரை பண்ணுறேன், 3வது முறை ட்ரை பண்ணுறேன். கடந்த 2 வருஷமாக 10 முறை ட்ரை பண்ணால் கூட அந்த வேலை நடக்கவே நடக்காதுங்க. நானே முடிவு பண்ணிட்டேன், நம்மளுக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் ட்ரையே பண்ணக்கூடாது, கடவுள் நம்மளுக்கு என்ன போட்டிருக்காரோ அதை எடுத்துகிட்டு நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேங்க. அப்படின்னு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அலட்டிக்குன்னு சலிச்சிக்குன்னு அந்த அதிர்ஷ்டத்தை பற்றியே யோசிக்காதவங்களா நீங்கள்? இந்த காலகட்டம், இந்த 45 நாள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முறை ட்ரை பண்ண கிடைக்கலங்க. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னங்க அது அதிசார குரு பயிற்சி அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியானார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துலேருந்து மிதுனத்தில் ஜென்ம குருவாக பயிற்சியாகி அமர்ந்திருக்கார். அவர் இப்போ மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர போகிறார். இது கடகத்துலேருந்து திருப்பி அவர் சிம்மத்துக்கு கன்னிக்கு அப்படி போக போகிறாரா அப்படின்னா அப்படி இல்லை. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகத்தில் வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. ஏறக்குறைய டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 45 டேஸ் கடகத்துலேயே இருக்க போகிறாரு. கடகத்தில் இந்த டிசம்பர் 3க்கு அப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு போயிடுவார். ஜஸ்ட் ஒரு ஆஸ்லேட் ஆகி போகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஏன் அவர் அந்த பாவத்துக்கு வராரு, எதுக்காக வராரு அப்படின்னா, அடுத்த வருஷம் குரு பயிற்சி வரும் பார்த்திங்களா, அந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அவர் என்ன மாதிரி பலன்களை உங்கள் ராசிக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்றத ஒரு ட்ரையல் காமிச்சிட்டு போகிறாரு. ஒரு முன்னோட்டமாக நம்மளுக்கு பலன்களை கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஒரு மெயின் பிக்சர் இருக்குன்னு அதுக்கு ஒரு டீசர் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி டீசர் காமிச்சிட்டு போக போகிறாரு அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த மாதிரி அவர் அதிசார குரு பயிற்சி ஆகும்போது, அதாவது அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாரு. அந்த விதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாரு பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, மிதுனத்துலேருந்து குரு உங்கள் ராசியில் தான் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கா. அப்போ உங்களுக்கு சுயஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா. அப்படிங்கும்போது என்ன விஷயம் நடக்கும், கடகராசி அன்பர்கள், நான் ஆல்ரெடி ரொம்ப அன்பான பர்சனாலிட்டி, ரொம்ப அழகானவங்க, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லவ்வபிளான பர்சனாலிட்டிஸ், ஃபேமிலி ஓரியன்ட், டிபெண்ட் ராசி, இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் குரு சுயஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது என்ன சொல்லுவான், என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் ரொம்ப தெளிவு, நல்ல புத்திசாலித்தனம் அப்படின்றது உண்டு. அந்த புத்திசாலித்தனம் இன்னும் மெருகேற்றப்படும். என்னோட தெளிவோ அறிவோ ஞானமோ திறமையோ இன்னும் அதிகமாகும். நான் எப்பயுமே வேகம் கிடையாது, ஆனால் இப்போ விவேகம் கடந்த வேகம் அப்படின்றது எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கும். இறையுணர்வு, இறையாற்றல் தேடணும், இறையாற்றலை உணர்றதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இறை உணர்வு அப்படின்றது மேலோங்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வழிபாடு, நம்ம வந்து பாருங்கள் தியானம் பண்ணணும், ஜீவ சமாதிகள் போய் வழிபாடு பண்ணணும், சித்தர்கள் வழிபாடு பண்ணணும், பகவானை வழிபாடு பண்ணணும். பகவானை வழிபாடு பண்ணுறதே தான் நம்மளுக்கு வேலை. நம்ம வந்து பாருங்கள் நம்மளை இன்னும் பர்ஃபெக்டாக மாற்றிக்கணும், இன்னும் ஒழுக்க சீடராக மாறணும். இப்படி நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே தோணும். நம்ம ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. இது அழகு சார்ந்து செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னு சொல்கிறத விட ஞானம் சார்ந்து, தெளிவு சார்ந்து, புத்தி சார்ந்த செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது நம்ம பண்ணிப்போம். இது ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் 6 and 9, அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் அஷ்டமத்து சனி போது எலும்பு சார்ந்த பிரச்சனைகளால் அவஸ்தப்பட்டீங்க.
டிஸ்க் ப்ரோலாப்ஸு, டிஸ்க் பல்ஜு, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், இப்படி கால் உடையிறது, காலில் ராடு வச்சது, இப்படி ஏகப்பட்ட விஷயம். அதிலேருந்து இன்னும் முழுசும் மீண்டு வரல. ஆனால் இந்த காலகட்டம் முழுசும் மீண்டு வந்துடுவீங்க. நிறைய கடனாச்சு அஷ்டமத்து சனி போது, அதிலிருந்து முழுசும் மீண்டு வரல. இந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய பகுதி மீண்டுருவீங்க. எதிரிகள் கடகத்துக்கு ஏதுங்க எதிரிகள், அவங்களே பாவம். எல்லாருக்கூடையும் ரொம்ப கூலாக ரொம்ப ஸ்மூத்தாக பேசக்கூடியவங்க, பழகக்கூடியவங்க, அன்பானவங்க. பியாண்ட் தட் அவங்க குடும்பத்தை ரொம்ப இணைச்சி வைக்கிறாங்க. திறம்பட பார்த்திங்கன்னா குடும்பத்தை வழி நடத்தி செல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயத்தினால நம்மளுக்கு மறைமுக எதிரிகள் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்க காணாமல் போவாங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேலே பாக்கியஸ்தானத்தினோட அதிபதி சுயஸ்தானத்துக்கு இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், என்னோட வாழ்க்கையில் ஒரு மேன்மை நிலை அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்துருவோம். இது எல்லாமே பெரிய ப்ளஸ்ஸுங்க. சரி, அதுக்கும் மேலே குருனோட விசேஷ பார்வை இருக்குது இல்லைங்களா? 5, 7, 9 அந்த பார்வை உங்களுக்கு என்ன பாவத்தில் இருக்குன்னா, இது உங்கள் சுயஸ்தானத்தில் இருக்கா? அப்போ 5, 7, 9. அப்போ 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குங்க. ஆனால் எனக்கு சேர்றதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. சேராதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். வருங்க இந்த காலகட்டத்தில். எனக்கு பூர்வீகத்தில் வீடு வசதி வாய்ப்பு தோட்டம்லாம் கொடுத்துட்டுருக்குறாங்க, விவசாய நிலம் கொடுத்துருக்காங்க. நான் பெருசாக விவசாயம் பண்ணல. நான் பாருங்கள் பொழப்புக்காக சென்னை வந்துட்டேன், பெங்களூர் வந்துட்டேன். எனக்கு அந்த விவசாய நிலத்தை வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன். யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, நல்ல ரேட்டு போக மாட்டேங்குது. வியாபாரம் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வீட்டுக்கு செலவுக்காகவும் இல்லை பிள்ளைக்கு நெகநெட்டு வாங்குறதுக்காகவும் இப்படி நிறைய யோசிக்கிறோம். அப்படின்னா அந்த விவசாய நிலமோ இல்லை பூர்வீகத்தில் இருக்க சொத்து பத்தோ வியாபாரம் பண்ணுறதுக்கான எக்ஸாக்ட் டைம் இந்த 45 days. கிளைண்ட் அதாவது பார்ட்டி அவங்களா வருவாங்க, அவங்களா வியாபாரம் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேட் மாதிரி ஒரு நல்ல ரேட் கொடுத்து வாங்குவாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? எங்களுக்கு பிள்ளைங்களால் எங்களுக்கு நிறைய மன கஷ்டம் இருக்குங்க, மன சஞ்சலம் இருக்குது. பிள்ளைங்க கொஞ்சம் திருந்தினா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க ஏதோ ஒரு விதத்தில் நல்லா வாழணுன்றதாங்க நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். நம்ம வாழறது வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்து ஓஹோன்னு கொடி கட்டி வாழ்ந்துட்டாலும் நம்ம பிள்ளைங்க வாழலை அப்படின்னா நம்ம வாழற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லையே. இது உண்மையான வார்த்தை. அப்போ பிள்ளைங்க வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். கவலைப்படாதீங்க. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது பிள்ளைங்களோட குணாதிசயங்களில் மாற்றம், மேன்மையான சில குணங்கள், நல்ல குணங்கள் அப்படின்றது வந்துடும், ஒழுக்கமான குணங்கள் அப்படின்றது வந்துடும். கவலைப்படாதீங்க, பிள்ளைங்க நல்லா வருவாங்க. அதனால் நமக்கு சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேலே குரு பகவானோட பார்வை 7ஆம் பாவம் களத்திரஸ்தானத்தில். பொதுவாக களத்திரஸ்தானத்தில் குருனோட பார்வை இருக்குது அப்படின்போது கணவன் மனைவி என்ன ஒத்து வராத ராசியானா இருக்கட்டும், அஷ்டமானா இருக்கட்டும், சஷ்டாங்கமானா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் குருனோட பார்வை இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கவங்க கூட இப்படி வர ட்ரை பண்ணுவாங்க. குரு அந்த ஒரு இதை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ கணவன் மனைவி கூடயே ஒரு நல்ல உறவு, நல்ல இணக்கம், அந்யோன்யம், பாசம் இது எல்லாத்தையும் குரு பகவான் அதிகரிப்பார். சில குடும்பங்கள் இருக்கும், அதில் பாருங்கள் கணவனுக்கும் மனைவி மேலே பாசம் இருக்கும், மனைவிக்கும் கணவன் மேலே அன்பு பாசம் இருக்கும். அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தெரியாது, ஒரு எப்படி பிரதிபலிக்கிறது அப்படின்னு தெரியாது, அந்த முறை தெரியாது. அதனால் 2 பேரும் பாசம் இல்லைன்னு நினச்சிப்பாங்க. உண்மையாகவே எனக்கு உன் மேலேயும் உனக்கு என் மேலேயும் பாசம் இருக்குது அப்படின்றது அவங்க பார்த்திங்கன்னா குரு பகவான் பிரதிபலிக்க வைப்பார். அவர் நம்மளோட மனசில் பார்த்திங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்துவார். நானே யோசிப்பேன், நம்ம ஹஸ்பண்ட் மேலே நம்மளுக்கு இவ்வளோ பாசம் இருக்கு, ஏன் நம்ம அதை சொல்லக்கூடாது? எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுங்களா அப்படின்னு யதார்த்தமாக சொல்லுவோம். அப்போ அவரும் சொல்லுவார், ஆமாம்மா எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்குமா, ஆனால் அது என்ன நம்ம ஓடிட்டே இருக்கோம், சண்டை பிரச்சனை, ஃபேமிலியிலே ஏதாவது ஒரு பிரச்சனை, அதனால் எனக்கு வேறு வழி தெரியாமல் யார் மேலே வெறுப்பை காமிக்கிறதுன்னு தெரியாமல் உங்ககிட்ட சண்டை போடுறோம்மா, எனக்கும் உங்கள் யார் மேலே கோவத்தை காமிக்கிறதுன்னு தெரியாமல் உங்ககிட்ட கோவத்தை காமிக்கிறேங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசிப்போம் மனசு விட்டு. இதுக்கான ஒரு வாய்ப்பை யாரை ஏற்படுத்தி கொடுப்பார்? குரு பகவானே ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கும் மேலே நாங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா அந்த பார்ட்னருக்கும் எங்களுக்குமான ஒரு நல்ல உறவுக்கு ஒரு பாலமாக இருக்கும். பாலமாக பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் நாங்களும் எங்கள் பார்ட்னர்ஸும் ஸ்மூத்தாக போகிறோங்க. பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பார்ட்னர்ஸ்குள்ளே பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த தொழில் நல்லா வளரும். அந்த தொழில் நல்லா வளருது அப்படின்னாலே வருமானம் நல்லா வரும். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேலே குருனோட பார்வை 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் குருனோட பார்வை. ஏதோ ஒரு விதத்தில் நான் செய்கிற வேலையெல்லாமே முறை சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாதுங்க. முறை ட்ரை பண்ணுறேன், 2வது முறை ட்ரை பண்ணுறேன், 3வது முறை ட்ரை பண்ணுறேன்,
கடந்த 2 வருஷமாக 10 முறை ட்ரை பண்ணால் கூட அந்த வேலை நடக்கவே நடக்காதுங்க. நானே முடிவு பண்ணிட்டேன், நம்மளுக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் ட்ரையே பண்ணக்கூடாது, கடவுள் நம்மளுக்கு என்ன போட்டிருக்காரோ அதை எடுத்துகிட்டு நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேங்க. அப்படின்னு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அலட்டிக்குன்னு சலிச்சிக்குன்னு அந்த அதிர்ஷ்டத்தை பற்றியே யோசிக்காதவங்களா நீங்கள்? இந்த காலகட்டம், இந்த 45 நாள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முறை ட்ரை பண்ண கிடைக்கலங்க, 2வது முறை ட்ரை பண்ணுற இந்த வேலை ஆயிடுச்சு, இது என்னடா இது சாத்தியம், இது உண்மைதானா அப்படின்னு நானே என்னை கிள்ளி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை குரு பகவானை ஏற்படுத்துவேன். புரியுதுங்களா? அப்போ சுயஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்கனால உங்கள் சுயம் சார்ந்த நிறைய விஷயங்களில் மேன்மை முன்னேற்றம் கொடுக்குறாரு. அதுக்கும் மேலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினால அந்த பிள்ளைங்க ரீதியாக சந்தோஷம், பூர்வீக சொத்து வந்து அடையணும். பூர்வீகத்தில் எனக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொத்து மேலே போட்டிருக்கேங்க. அந்த கோர்ட்டு கேஸும் ஒரு சிலருக்கு ஃபேவராக வரத்துக்கு, நிறைய கடகராசி அன்பர்களுக்கு ஃபேவராக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் குட் லக்கு, ஃபார்ச்சூன் இதை வந்து குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, எங்களுக்கு ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இந்த அதிசார குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன குரு அதிசார பயிற்சி பலன்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள் இல்லைங்க. எங்கள் சுய ஜாதகத்தை வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு இந்த காலகட்டம் பெருசாக நல்லா இல்லை, எங்களுக்கு அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது, இப்போ இந்த காலகட்டத்தை நாங்கள் ரொம்ப செழிப்பாக மாற்றிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க பிரச்சனைகள் அப்படின்றத குறைச்சிக்கணும். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்தில் இருக்கான், வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா, நட்சத்திரம் சாரம் வாங்கினவன் நல்லா இருக்கானா, இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்து தான் நம்ம பரிகாரம், எந்த கடவுளோட காலை பிடிக்கணும், என்ன மாதிரி பூஜைகள் செய்யணும், என்ன சூக்ஷ்ம வழிபாடுகள் இருக்குது அப்படின்றத சொல்லுவோம். ஆக அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.